நாளுக்கு நாள் வேட்டையன் படத்தினுடைய ஃபீவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தினுடைய ரிலீஸ் தேதி நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ இந்த படத்தினுடைய புக்கிங் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, கனடா, யூகே, அதுக்கப்புறம் அரபு கண்ட்ரிஸ் இங்கே எல்லாருமே புக்கிங் தொடங்கியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த தகவல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் எப்போ புக்கிங் ஓப்பன் ஆகும் அப்படின்னா இன்றைக்கி ஏஜிஎஸ் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க. அவங்க என்னென்னா பல்க் புக்கிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சில பேர் வந்து 50 டிக்கெட் 60 டிக்கெட் அப்படிலாம் புக் பண்ணுவாங்க. பல்க் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்க் புக்கிங் யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க அது பண்ணிப்பாங்க. இன்னொன்று என்னென்னா FDFSங்க கேரளா 4 மணி ஷோவுக்கு அவங்க அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அங்கேயும் டிக்கெட்ஸ் ரசிகர் மன்ற டிக்கெட்ஸ் எல்லாம் சேல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஜெயிலர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 6 மணி ஷோ அங்கேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இங்கே 9 மணிக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறாங்கங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ 9 மணி நிலவரமாக இருக்குது. அதனால் சில ரசிகர்கள் வந்து கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் அவங்க இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக FDFSனால் முதல் ஷோவை பார்க்க தான் எல்லாருமே விரும்புவாங்க. கேரளாவில் 4 மணி ஷோங்கிறதுனால அங்கே முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி ஜெய்பீம் படத்தை இயக்கி வெற்றி கண்ட ஞானவேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து ஒரு அற்புதமான கண்டென்ட், இதை நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு தகவல். ஏன்னா சூப்பர் ஸ்டார் படம்னா அந்த மாஸ் மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இன்னும் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, இந்த படத்துக்கு 2 பாடல்கள் தான் வந்திருக்கு, 2 பாடல்கள் தான் இருக்கா அப்படின்னு. நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, இந்த படத்தில் இன்னும் 2 பாடல்கள் அந்த தீம் மியூசிக் மாதிரி அது பின்னணியில் ஒலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. அது ரீ ரெக்கார்டிங் முடித்ததுக்கு பிறகு தான் அந்த சாங்கை வெளியிடுவாங்க. நம்ம திரையிலேயே நேரடியாக அதை பார்த்து ரசித்து கொள்ளலாம். அப்டேட் முக்கியமான அப்டேட் சொல்ல மறந்துட்டேனே. அதாவது இந்த டீசர் ரிலீஸ் ஆன பிறகு அமிதாப் பச்சனுக்கு வந்து பிரகாஷ் ராஜ் குரல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இது ஹிந்திலையும் தெலுங்குலேயும் டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது அமிதாப்புடைய வாய்ஸ் மாதிரியே வாய்ஸ் தான். இதை தமிழ்லேயும் ஏஐ மூலமாக அமிதாப் பச்சன் வாய்ஸை கொண்டு வராங்கங்க.